ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற 2025 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு பிராத்மிகில் ஏற்கனவே நாங்கள் 2 ஃபுல் டெஸ்ட் வீடியோ ஃபுல்லாக நாங்கள் 3 வீடியோஸை பிரித்து போட்டிருக்கோம். இன்றைக்கி தேர்டு கான்ஃபிடென்ட் இது வீடியோஸ் போடுறோம். நாங்கள் பிராத்மிகில் இந்த 3 வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக அந்த 3 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு ஃபுல்லாக இதில் திரும்ப வந்த கொஸ்டினை தான் திரும்ப வந்திருக்கு. இந்த டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 100 மார்க்ஸ் ஷூராக நீங்கள் எடுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கான்ஃபிடென்ட் பிராத்மிக் இப்போ இங்கே எக்ஸாமில் பிப்ரவரி 2025 மொத்தம் மார்க் பூர்ணக் அப்படின்னா மொத்த டோட்டல் மார்க் 100 மார்க்ஸு. டி அப்படிங்கும்போது உங்களுக்கு மாடல் கொஸ்டினில் இந்த மாதிரி பிரிண்ட்டு பண்ணி தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதிலே ஆன்சர் ஃபில் பண்ணுற மாதிரி. இங்கே டி அப்படின்னா என்றைக்கு தேர்வு எழுத போகிறீங்களா அன்றைக்கி எக்ஸாம் பண்ண அந்த டேட் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுக்கு டைமிங் 2.5 மணி நேரம். உங்களுக்கு நேம் ஆஃப் த சென்டர் அப்படிங்கும்போது எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது இங்கே மெயினாக நீங்கள் எழுதணும். கீழே நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது உங்கள் நேம் இங்கே தமிழ்லேயும் எழுதலாம், இல்லை ஆங்கிலத்துலேயும் உங்கள் நேம் எழுதலாம். இதுதான் ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் மாதிரி முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அங்கே ஹால்லேயே டீச்சர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை இங்கே பாருங்கள். இங்கே சர்ஃபாயிக்கே அங்க் அப்படின்னா இது ஹேண்ட் ரைட்டிங் 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. கொஷின் பேப்பரில் உங்களுக்கு 95 மார்க்ஸ் தான் கொஷின் ஆன்சர் இருக்கும். மீதி 5 மார்க் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுனா அதுக்கு 5 மார்க் போட்டு 100 உங்களுக்கு டோட்டல் பண்ணி போடுவாங்க. இங்கே பரீட்சைக்கு அஸ்தார் அப்படின்னா உன்னுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல தமிழில் கூட எழுதலாம், ஆங்கிலத்தில் உடைய நேம் யார் தேர்வு எழுதுனா அவங்களோட நேம் இங்கே நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோமன் பார்க்குறோம். கின்ஹின் பாஞ்சு பிரசன்னைக்கு புத்தர் ஏக்கு வாக்கியமே லிக்கியே. இந்த கேள்விக்கு 5 வினாக்களுக்கு மட்டும் ஒரு வரியில் விடை எழுதுக அப்படின்னு இந்த ஹெட்லைன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மார்க் டோட்டலாக 10 மார்க்கு. மொத்த டோட்டலாக 10 கொடுப்பாங்க. அதில் கொஷின்ஸில் நீங்கள் எனி 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. இந்த கொஷின்லேயே உங்களுக்கு பாதி ஆன்சர் இருக்குது. கொஷின் என்ன கேட்டுக்கோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதுருங்க. ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒன் தீவார் பர் கியாகை. தீவார் அப்படின்னு சுவர் அர்த்தம். சுவரின் மேல் என்ன இருக்கிறது. கியான என்ன. இங்கே ஹேன் கொடுத்த கொஷின் மார்க் இங்கே ஹேன் இருக்குது. நீங்கள் ஆன்சர் எழுதுகிறப்ப இந்த கொஷின் மார்க் எடுத்து ஒரு கோடு மட்டும் போட்டு கீழே புள்ளி வைக்கலாம். அப்படி புள்ளி இல்லாமல் ஒரு கோடு போட்டாலும் அந்த வாக்கியம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இங்கே தேர்வு எழுதுகிறப்ப கொஷின் கோடு தான் போட்டு தான் கொடுப்பாங்க. கோட்டுக்கு மேலே எழுதாதீங்க, கோட்டு கீழே தான் நீங்கள் எழுதணும். அப்போ தான் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா நீட்டாக இருக்கும். தீவார் பர் கடிகை. சுவரின் மேல் கடிகாரம் இருக்கிறது. அப்போ கடி. இந்த கியாக் பதிலாக நீங்கள் கடின்னு எழுதிட்டு மீது அப்படியே கொஷின் இருக்கிறத பார்த்து அப்படியே எடுத்து நீங்கள் எழுதலாம். செகண்டு காய் ககாங்கை. காய்னா பசு. பசு எங்கே ககாங்கன்னா எங்கேன்னு அர்த்தம். பசு எங்கே இருக்கிறது. காய் யகாங்கை. பசு இங்கே இருக்கிறது. பசு பக்கத்தில் இருக்கிறனால பசு எங்கே இருக்குன்னா நம்ம இங்கே இருக்குது. அப்போ இந்த காக் பதிலாக அந்த இடத்துல யா போட்டுக்கிறீங்க. யா போட்டால் யகாங் ஹை. அது தூரமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வா போடணும். இந்த இடத்துல வகாங் ஹை. பசு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வா போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எழுதுனா நான் பொருள் மாறக்கூடாது. தேர்டு ஆப் கோன் ஹோ. நீங்கள் யார் அப்படின்றாங்க. மை கோபால் ஹூ. நான் கோபால். அப்போ மை. அப்போ நீங்கள் யார் அப்படிங்கும்போது கோன்னா ஹூ ஆர் யூ. நீங்கள் யாருன்னு இங்கிலீஷில் கேட்குற மாதிரி தமிழில் இங்கே சொல்கிறோம். இங்கே நம்ம ஆப்புக்கு பதிலாக என்ன பண்ணணும், இந்த இடத்துல மைன் இருக்கும். நீங்கள் யாருன்னு நாம் தான் பதில் சொல்லுவோம். அதனால் இங்கே மைன் போட்டு மை கோபால் ஹூ. உங்கள் நேம் நீங்கள் சொல்லிக்கலாம். இங்கே மை அந்த இடத்துல ஹூம் வரணும். அது மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. அப்போ நான் கோபாலாக இருக்கிறேன். சுதா தேக்கு மேஜை பர் கியாகை. சுதா மேஜை மேலே என்ன இருக்கிறது அப்படின்னு சுதா பார்த்து கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு மேஜை பர் அக்பார்கை. மேஜை மேல் அக்பார்னா இங்கே செய்தித்தாள் இருக்கிறது. பிதாஜி ககாம் ஜாத்தேகை. அப்பா எங்கே போகிறார். ஹைன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரெஸ்பெக்டாக அப்பா அப்படிங்கும்போது ஒரு மரியாதை நம்ம கொடுக்கறதுனால இந்த இடத்துல ஹைன் வரணும். அது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்பா எங்கே போகிறார். பிதாஜி பாஜார் ஜாத்தேகை. அப்பா கடைவீதிக்கு செல்கிறார். அப்போ இந்த ககாங்கிற இடத்துல இந்த இடத்துல பாஜார்னு எழுதிட்டு மீதி எடுத்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணு. குத்தா கியா காத்தாகை. நாய் என்ன சாப்பிடுகிறது. குத்தா பாத் காத்தாகை. இப்போ என்ன சாப்பிடுது. கியான்னு எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக பாத்துன்னு என்னது உணவு. உணவு சாப்பிடுகிறது. தினேஷ் ககாங்ஸே கலம் லாத்தாகை. தினேஷ் ககாங்ஸே அப்படின்னு இதுதான் உங்களுக்கு கொஷினில். தினேஷ் எங்கே இருந்து பேனா வாங்கி வருகிறான். கொண்டு வருகிறான். லாத்தானா கொண்டு வர்றது. அதுக்கு தினேஷ் எங்கே இருந்து பாஜார் சே. இப்போ இந்த ககாங்க இடத்துல பாஜார்னு எழுதிக்கலாம்.
இங்கே இங்கே இருக்கா, அதை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம்ப்பா. கடைவீதியிலிருந்து பேனா கொண்டு வருகிறான். பாகுமே கோன்ஹை, பாகுனா வந்து கார்டன் தோட்டம், தோட்டத்தில் யார் இருக்கிறார்? பாகுமே ஸ்கூல்கே லடிக்கைகை, தோட்டத்தில் பள்ளியினுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்போ வந்து ஸ்கூல்கே அப்படின்னு ஸ்கூல்கே இல்லைனா கூட லடிக்கே, பள்ளியும் தோட்டத்தில் மாணவர்கள் இருக்கிறார்கள். இதையும் ஷார்ட்டாக கூட நீங்கள் எழுதலாம். காடி ககான்சே ஆத்திகை, வண்டி எங்கே இருந்து வருகிறது? ஆத்தி அப்படின்னு வருகிறது. ஏன்னா அது பெண்பாலை குறிக்கிறதுனால இந்த இடத்துல தீன் தான் வரும். வண்டி எங்கே இருந்து வருகிறது? காடி பாஜார்சே ஆத்திகை, வண்டி கடைவீதியிலிருந்து வருகிறது. இப்போ ககான்சே எடுத்துகிட்டு இந்த இடத்துல பாஜார்சே. மந்திர்கே பீச்சே கியாகை, கோயில், மந்திர்னா கோவில், கோவிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? மந்திர்கே பீச்சே தாலாபுகை, கோவிலுக்கு பின்னால் தாலாபுனா குளம் இருக்கிறது. இந்த கியான் இடத்துல தாலாபுன்னு எழுதிக்கிட்டு மீது அப்படியே எடுத்து சார்கோ அக்ஷரோமே லிக்கியே. இதில் வந்து 4 இது வந்து அக்ஷரம் அப்படின்னா எண்ணிக்கை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் வந்து டோட்டலாக பார்த்தா உங்களுக்கு 8 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 1 மார்க்கு. மேலே ஷார்னா 4ன்னு அர்த்தம். 4க்கு மட்டும் நீங்கள் பதில் எழுதுங்கன்றாங்க. இங்கே நம்பர்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. நம்ம எழுதுகிறப்ப வந்து நம்ம ஹிந்தியில் தான் வந்து அந்த எண்ணிக்கையோட நம்பர் வந்து நம்ம எழுதுகிறோம். இங்கே 5 5 14 14 18 18 23 23 27 27 35 35 40 40 48 48 அப்படின்னு ஹிந்தியிலே எழுதணும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து 1 to 50 வரைக்கும் தான் உங்களுக்கு நம்பர்ஸ் வரும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த 3rd கின்கி தோ பிரசன்னம்க்கு பாவார்த்த பிராந்திய பாஷாமே லிக்கியே. இந்த பத்தியில் வந்து இந்த செய்யுள் பாட்டில் வந்து ஹிந்தியில் கொடுத்துருவாங்க இந்த பாடலை. இதை படிச்சுட்டு நீங்கள் ஆங்கிலத்தில் இல்லைன்னா தமிழில் கூட பொருள் எழுதுக அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 தருவாங்க. 2 மட்டும் எழுதினா போதும். 2 மட்டும்தான் அங்கே ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க, பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு, மொத்தம் டோட்டலாக வந்து 10 மார்க்ஸு. பல்வான் பனோ हम भारत मांग की शान बनो, तुम वीर बनो, பல்வான் பனோ, தும் பலசாலி ஹனுமான் பனோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருள் எழுதணும். இடம், இந்த வரிகள் பல்வான் பனோ என்ற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்த பாடல் வந்து இந்த போயத்துலேருந்து மொத்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த போயமோட தலைப்பு வந்து எழுதணும். பல்வான் பனோ என்ற தலைப்பிலிருந்து இந்த பாட்டு வந்தது அப்படின்னு நம்ம இடம் சொல்லி எழுதணும். அதுக்கு பொருள். இக்கவிதையில் கவிஞர் நம்மை பலசாலியாக இருக்க உற்சாகப்படுத்துகிறார். அவர் நம்மிடம் நீ பலசாலியாக வேண்டும், பாரத தாயின் பெருமையாக விளங்க வேண்டும், நீ வீரனாகவும் பலசாலியாகவும் ஆக வேண்டும், நீ பெரும் பலசாலியாக வேண்டுமென்று அனுமான் போல விளங்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார் அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து பொருள் எழுதணும். 2 பினா ரூகே चलते जाओ तो तुम्हें लक्ष्य मिल जाएगा, अगर ईंट पर ईंट दरों तो महल गड़ा हो जाएगा, अच्छे काम करो तो देश बड़ा हो जाएगा. இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் எழுதிட்டு இப்பாடல் வரிகள் சோட்டா சோ தீப் ஜலாதோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் லட்சியத்தை அடைய வழி கூறுகிறார். இந்த பாட்டில் வந்து ஒரு லட்சியம் மனிதனுக்கு இருக்குன்றதை ஷார்ட்டாக இங்கே சொல்லியிருக்காரு. பொருள். கவிஞர் நீ நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் உனது இலக்கை அடைந்து விடுவாய். அதாவது ஒவ்வொரு செங்கலாக வைத்து எப்படி ஒரு மாளிகை கட்டப்படுவது என்பது போல நீ நல்ல செயல்களை செய்து வந்தால் நமது நாடும் சிறப்படையும் மகிழ்ச்சி அடையும் என்று கூறுகிறார். 3rd தீபக் से सीखो जितना हो सके अंधेरा हरना, पृथ्वी से सीखो प्राणी की सच्ची सेवा करना. இந்த போயம் கொடுத்துருக்காங்க. இந்த வரிகள் சீக்கோ என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன. சீக்கோ அப்படின்னா கற்றுக்கிறது. பொருள். இக்கவிதையில் இயன்றவரை இருளை நீக்கி ஒளியை பரப்ப விளக்கிடமிருந்து கற்றுக்கொள்.
உயிரினங்களுக்கு உண்மையான பணிபுரிய பூமியிடமிருந்து கற்றுக்கொள் என்று கவிஞர் கூறுகிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், இது கண்டிப்பாக வரும். இதை பார்த்துங்க. ஜஹாம் कहीं भी धूप जाती उसके नीचे छठे सुस्ताते, जहाँ कहीं वर्षा हो जाते उसके नीचे हम சீப்பு ஜாத்தே இடம். இந்த வரிகள் கல்பனா என்ற தலைப்பிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன. கல்பனா அப்படின்னா கற்பனைன்னு அர்த்தம். பொருள்: இக்கவிதையில் மேலுள்ள வரிகளில் கவிஞர் தன் கற்பனையை கூறுகிறார். மரங்களால் நகர முடிந்தால் சூரிய வெப்பம் அதிகமாகும் போதே உடனே மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம். மழை வந்தால் உடனே மரத்தடியில் இருந்து ஓரமாக நின்று கொள்ளலாம். लास्ट वन, निंदा किसी को हम किसी से भूल कर भी ना करें, ईश्वरिया कभी भी हम किसी से भूल कर भी ना करें, हे प्रभु ஆனந்த தாதா ஞான் ஹம்கோ தீஜியே. இடம். இப்பாடல் வரிகள் திரு ராம் நரேஷ் திரிபாடியின் வந்தனான இது ப்ரே பண்ணுறது, வந்தனா என்ற பாடலில் இருந்து தரப்பட்டுள்ளது. இது ஒரு பிரார்த்தனை பாடல். பொருள்: பாடலாசிரியர்: இறைவனே, நாங்கள் மறந்தும் யாரையும் தூற்றக்கூடாது, திட்டக்கூடாது, யாரையும் ஒருபொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது. இறைவா, எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார். फोर्थ, किसी एक दोहे का कंठस्थ रूप जयों का दियोन लिखिए. இது வந்து திருக்குறள் சொல்லியிருக்காங்க. தமிழ் எப்படி திருக்குறள் இருக்குது அதுபோல் வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அது ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம வந்து விட்டு போனதை நம்ம வந்து எழுதணும். இதுக்கு மொத்தம் வந்து 4 மார்க்கு. அவங்க வந்து டோட்டலாக 3 கொடுப்பாங்க. நம்ம புக்கிலேயே வந்து பார்த்தா மொத்தம் 4 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாவது 2 படிச்சிட்டிங்களோட அது கண்டிப்பாக வரும். ஆனால் மாடலில் வந்து உங்களுக்கு 3 கொடுத்து ஏதாவது 1 தான் எழுத சொல்கிறாங்க. 4 மார்க்கு. சாது ஐசா சாகியே ஜைசா சூப் சுபாய் சார்சார்கோ கஹி ரஹைன் தோதா தேய் படா உடாய். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, துறவியின் ஜாதி வந்து நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம கேட்கக்கூடாது, அவருடைய அறிவு மட்டும்தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருள் வந்து வாங்குறப்ப வந்து அந்த வாளோட வந்து தரத்தை தான் நம்ம பார்க்கணும், நம்ம வந்து அது உரை வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கவிஞர். செகண்டு, தர்வர் ஃபல்நகி காத்தேகைன் சர்வர் பியகின் நா பான் கஹி ரஹீம் பர்காச் ஹித் சம்பத்தி சன்சிஹி சஜான். இதில் வந்து தர்பர்னால் வந்து மரம் அர்த்தம். மரம் வந்து பழங்களை வந்து எப்பயுமே அது வந்து சாப்பிட்றது கிடையாது. அதே போல் வந்து நதிகள் வந்து தன் நீரை வந்து தானே வந்து அது வந்து அருந்துவதுன்னா குடிக்கிறது கிடையாது. அதுபோல் வந்து உயர்ந்த மனிதர்கள் வந்து மற்றவர்களுக்கோசரம் என்ன உதவ வேண்டும் என்பதற்காக வந்து மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, செல்வத்தை வந்து பெறுறாங்க. சம்பத்தி அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். வாங்கி மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. லாஸ்ட் ஒன், துளசி மீட்டே வசந்தோ சுக்கு உப்ஜத்து ஷுங்கு ஓர் வசீகரன் யக் மந்திரகே பரிகரு வச்சன் கட்டோர். இதில் வந்து துளசிதாஸ் சொல்கிறாரு, இது வந்து இனிமையான நம்ம யார்ட்டுமே என்ன பண்ணோம்னா இனிமையாக தான் நம்ம பேசணும். அவங்கள்ட்ட வந்து அப்போ தான் அவங்க நல்லாயிருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட வந்து கடுமையாக நம்ம யார்ட்டையுமே நம்ம பேசக்கூடாது. அந்த கடுமையான சொல் வந்து கட்டோர்னால் வந்து கடுமையான அர்த்தம். அந்த கடுமையான சொற்களை வந்து நம்ம விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசிதாஸ் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத். இதில் மொத்தம் இந்த ரோமனில் வந்து 28 மார்க்ஸ் ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட்டு 4th ரோமன் வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த மொத்தம் 3 வீடியோஸையும் நீங்கள் நல்லா பாருங்கள். நன்றி, தன்யவாத்.